தன்னோட மனைவியை ஏமாத்தணும்னு நினைச்ச கணவருக்கு இங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் காத்திருக்குங்க. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உங்க மனைவிய ஒரு சின்ன விஷயத்துல கூட நீங்க ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்படி ஒரு தரமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். உஃப் யா சியாப்பா அப்படின்ற ஒரு வித்தியாசமான படம் தாங்க இது. இந்த படம் நீங்க உலகத்துல எந்த லாங்குவேஜ் பேசினாலும் உங்களால இந்த படத்தை பார்க்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சைலண்ட் மூவிங்க. படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். படம் ஃபுல்லா சைலண்டா தான் இருக்கும். செய்கை மூலமாவே சார்லி சாப்ளின் ஸ்டைல்ல கதையை புரிய வச்சிருப்பாங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. கதை ஒரு நள்ளிரவுல தாங்க ஆரம்பிக்குது. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு சொட்ட அங்கிள் அவரோட பைக்ல ரொம்ப வேகமாவே ஒரு கொரியர் ஆபீஸை நோக்கி வராரு. அப்படி அந்த இடத்துக்கு வந்தோம் தான் கையில இருக்கிற ஒரு பார்சலை அங்க கொரியர் ஆபீஸ்லயும் கொடுத்து கேஷவ் அப்படின்ற நபருக்கு இந்த பார்சலை அனுப்ப சொல்றாரு. அப்படி இந்த பார்சல் இப்ப போய் சேர போற வீட்டுல இருந்துதாங்க மிகப்பெரிய பிரச்சனையே காத்திருக்கு. அது என்ன வீடு தெரியுமா? நம்ம ஹீரோ இருக்கிற வீடு தாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோவுடைய பேரு தான் கேஷவ். ஆளுக்கு இப்போ ஒரு 40 வயசு ஆகுது. அவருக்கு ரொம்ப அன்பாவே புஷ்பா அப்படின்ற ஒரு மனைவி இருப்பாங்க. நம்ம ஹீரோ மனைவிக்கு எப்பவுமே மேக்கப் பண்ணிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. எப்பவுமே தான் கணவரை தான் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்லிதான் அவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி உங்க 2 பேருக்கு ஒரு பையனும் இருப்பான். ஊருக்குள்ள கௌரவமா அங்க இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேஷவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்னஸ்ங்க. அவர் இருக்க அபார்ட்மெண்ட்ல அவரோட வீட்டுக்கு எதிர்க்கவே காமினி அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே வீட்டு வாசலுக்கு வந்துதான் அவங்க எக்ஸசைஸ் பண்றது வழக்கம். அதையுமே அதே வீட்டு வாசல்ல உட்காந்து நம்ம ஹீரோ பேப்பர் படிக்கிற மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அப்படி இந்த காமெடி முன்னாடி நம்ம அழகா தெரியணும்னு சொல்லியே டெய்லி ஹீரோவோட மனைவி அதிகமா மேக்கப் போடுறது உண்டு. இன்னைக்குன்னு பார்த்து காமெடிய நம்ம ஹீரோ வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க இத பாக்குற ஹீரோவோட மனைவிக்கும் பயங்கர கோவம் வருது. அங்கேயே நம்ம ஹீரோவை எட்டி உதைச்சு அங்க ஒரு அம்மனாகவே அவதாரம் எடுத்து தான் கணவரையும் பயங்கரமா திட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்குமே மனைவி கோவம் வந்தா அவ ஒரு துர்க்கை அம்மனாவே மாறிடுவான்ற மாதிரியும் பயப்படுறாரு. இப்படி மனைவி எட்டி உதைச்சதுல அந்த கணவர் வலிக்கிட்டே போய் எதிர் வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த காமெடி இருக்காங்களே அவரோட கால் அடியில விழுந்துடுறாருங்க. அதே வேலையில தான் ஓப்பனிங் சீன்ல ஒரு பார்சலை போஸ்ட் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பார்சல் இப்போ ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்தும் சேருது. அந்த பார்சலையும் இப்போ ஹீரோ எனக்கு யார் இந்த பார்சலை அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வாங்கி வைக்கிறாரு. தான் மனைவியோட உள்ள பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்குங்க. எப்படி எதிர் வீட்டு காமெடியை பார்க்கலாம், அவ காலடியிலேயே போய் விழலான்ட்டு அந்த சண்டையில அந்த பார்சலை பிரிக்கவும் மறந்துடுறாரு. இங்க ஹீரோவோட மனைவி புஷ்பாவுமே நீ எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்க, ஏன் கண்ணு முன்னாடியே நீ இன்னொரு பொண்ணை அடைய பாக்குற, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து வெளியே போக ஹீரோவும் பின்னாடியே போய் சமாதானப்படுத்தலான்னு நினைக்கிறாரு. மனைவி செருப்பு போடாமையே போயிடுறாங்க. அப்படி அவங்களுடைய செருப்பையும் எடுத்துட்டு வந்து அவங்க கையில கொடுத்து நீ என்னை விட்டு போனோமா, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரியும் சாரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற லிப்ட்ல இருந்து அந்த எதிர் வீட்டு காமெடி வெளியே வராங்க. அவங்கள பார்த்ததும் ஐயோ இந்த பொண்ணு முன்னாடி நம்ம பொண்டாட்டிய தொட்டுக்கிட்டு இருக்கமேன்னு சொல்லி டப்புன்னு கையை எடுத்துறாரு. இதை கவனிக்கிற ஹீரோயின் புஷ்பாவும் மறுபடியும் கோவப்பட்டு இன்னும் திருந்தலன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டும் வெளியே போறாங்க. அப்படி மனைவிய சேஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ அவரோட பைக்ல பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர, அப்படி பஸ்ஸுக்குள்ள கோச்சிட்டு உட்காந்து இருக்கிற மனைவி கிட்டையும் இளநீர் வாங்கிட்டு வரமா, இளநீ குடிச்சாச்சு உன் கோவத்தை முடிச்சுக்கோ, நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்ற மாதிரி சென்டிமெண்டா பேசி இப்ப இளநீ வாங்கலான்னு போறாருங்க. அப்படி வாங்கிட்டு திரும்புறாரு. இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த காமெடி பைக்ல கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த காமெடிய வெச்ச கண்ணு வாங்காம ஹீரோ பார்க்க இதுல பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்த இளநிய வேற பக்கத்து சீட்ல இருக்கிற லேடிக்கு குத்துறாரு. வருது பாருங்க கோவம், நீ திருந்த மாட்டடா, நான் என் ஊருக்கே போறேன்டா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம புஷ்பா அங்கிருந்து அவங்க அப்பா வீட்டுக்கும் கிளம்புறாங்க. இதுல நம்ம ஹீரோ நொந்து போறாரு. சோகத்தோடயே வண்டியை ஓட்டிட்டு வராரு. அப்பதான் ஒரு கடத்தெருவுல ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டைய பாக்குறாரு. அதுல ஒரு பொண்டாட்டியும் அவங்க புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. உலகத்துல இருக்கிற எல்லா பொண்டாட்டிகளும் இப்படிதான் போல, புருஷனுக்கு ஃப்ரீடமே கொடுக்கறது இல்லைன்ற மாதிரியும் கவலைப்படுறாரு. நம்ம ஃப்ரீடமை நம்ம தான் எடுத்துக்கணும், மனைவி போயிட்டான்னு வருத்தப்படாம சந்தோஷமா நம்மளுக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி கொஞ்சம் அந்த மாதிரி படம்லாம் ஓடும் பாத்தீங்களா, அந்த தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கலான்னு வராருங்க. அப்பதான் அதே தியேட்டருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட மும்பையுடைய ஹீரோ மாறிங்க. அவர் அந்த தியேட்டர்ல ஒரு திருடனை பிடிக்கிறாரு. அப்படி பொதுமக்களையும் படம் பார்க்க சொல்லிட்டு அவங்களோட பாராட்டும் வாங்கிக்கிட்டு இப்ப அவனை கைது பண்ணி அவரோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக இந்த திருடன் தாங்க படத்துல ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்க போறான். அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஹீரோ படம் பார்த்துட்டோம் தான் வீட்டுக்கு வராருங்க. வரும்போது சரக்க வேற வாங்கிட்டு வந்து தான் வீட்டுல உட்காந்து பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு.
பொண்டாட்டி வேற இல்லனால எதிர் வீட்டு காமெடிய எப்படின்னா நம்ம உசார் பண்ணோம்னு நினைச்சு இவங்க அபார்ட்மெண்ட் லிஃப்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லிஃப்ட் கதவுல ஒரு கல்லு வச்சிருக்காருங்க. அதனால லிஃப்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ் போயிடுது. இப்ப காமினி படிக்கட்டுல தானே ஏறி நடந்து வரணும், அப்படி காமினி கூட பேசுவோன்னு சொல்லி அங்க இம்ப்ரெஸ் பண்றது. அதுக்கப்புறம் காமினி முன்னாடி கிரிக்கெட் விளையாடுறன்னு சொல்லி சின்ன பசங்களை ஏமாத்தி கிரிக்கெட் விளையாடி இம்ப்ரெஸ் பண்றதுன்ற மாதிரி நிறைய காரியங்களை பண்றாரு. அதுல வேற அவருக்கு அடிபடக்கூடாத இடத்துல பாலுபட்டு பியூஸ் போயிடுதுங்க. இங்கேயுமே ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட வந்து வீட்டுல நடந்த சண்டையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ அடிப்பட்ட இடத்துக்கு ஐஸ் கட்டி வைக்கலான்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அதுல ஒரு பொம்மை இருக்குங்க. எல்லாம் ஹீரோவோட பையன் பண்ண வேலைதான். அவன் ஒரு சைக்கோ மாறி சின்ன பொம்மைகள் எல்லாம் துன்புறுத்தி கத்தியால குத்தி அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் செவுத்துலயும் மாட்டி வச்சிருப்பான். இங்க நம்ம ஹீரோக்கு பியூஸ் போனதுக்கு அப்புறமும் நைட் ஆனதுக்கு அப்புறமும் தான் மனைவி கூட சண்டை போட்டது தப்புன்ற மாதிரியும் புரியுதுங்க. உண்மையிலேயே அவர் மனைவிய ரொம்பவுமே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த தான் மனைவிக்கும் மெசேஜா பண்ணுவோன்னு சொல்லி ஐ எம் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி அனுப்புறாருங்க. அதை ஆட்டோ கரெக்ட் ஆகி ஐ எம் கிஸ்ஸிங்ன்ற மாதிரி அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. அவங்களோ அந்த மெசேஜை பார்த்து இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தான் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையே எனக்கு மெசேஜா அனுப்புவான். அப்ப அந்த எதிர் வீட்டு காமெடியோட தான் என் புருஷன் அப்படி இருக்கானா, டேய் நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க போனெல்லாம் உடைச்சு போட்டு சரியான எரிச்சல்ல இருக்காங்க. ஹீரோவுமே ஐயோ இருக்கிற பிரச்சனையில இந்த டைப்பிங் மிஸ்டேக் வேற வருதேன்னு சொல்லி இப்ப டிவியை போடுறாருங்க. டிவியில ஒரு சர்க்கஸ் ஷோ போயிட்டு இருக்கு. அந்த ஷோலையும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கத்தியை எடுத்து குறிப்பாத்து எய்ம் பண்ற இடத்துல அடிக்கிறாங்க. நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரு வீட்டுல இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து எதிர் வீட்டு காமெடியை இமேஜின் பண்ணி அங்க இருக்கிற செவுத்துலயும் அடிக்கிறாரு. இப்ப தெரியாம அங்க இருக்கிற ஒரு சிலை மேல பட்டு அந்த சிலையோட தலையே உடஞ்சிருதுங்க. இப்ப அந்த சிலையோடைய தலையையும் அதுல மாட்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த கத்தியை வச்சு அவர் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டியோ அந்த கத்தியில ஒரு ரத்த கரை இருக்கு. என்னடா இது ரத்த கரை, அப்படி இந்த கத்தி யார் மேல போய் விழுந்தது அப்படின்னு மெல்ல சோஃபாக்கு பின்னாடி வந்து பார்த்தா அப்படி ஹீரோ தூக்கி போட்ட கத்தி ஒரு பொண்ணு மேல விழுந்திருக்குங்க. அந்த கத்தி பட்டு அந்த பொண்ணு அங்கேயே சரிஞ்சு விழுந்து பிணமா இருக்காங்க. அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கும் போதுதான் அது வேற யாரும் இல்ல தான் மனைவி புஷ்பாதான்ற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. பதறி போறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நம்ம பொண்டாட்டி அவளோட ஊருக்கு தானே போனா, எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்தா? அவங்க ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா அரை நாளாச்சும் ஆகணுமே, என்ன பண்ணலாம், வெளியே ஓடிடலாமா அப்படின்னு வெளியே ஓடினா வெளியே காமெடி வேற நிக்கிறாங்க. இப்போ பயங்கரமா குடிக்கிறாரு. போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடலான்னு பார்த்தா ஒருவேளை போலீஸ்காரங்க வந்து நம்ம தான் இதுக்கு காரணம்னு சொல்லி நம்மள கைது பண்ணிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு முதல் வேலையா அங்க இருக்கிற கத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த கத்தியையும் கழுவ போறாருங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு நடக்கிற சவுண்டு அவருக்கு அங்க கேக்குதுங்க. ஒருவேளை இறந்து போன நம்ம பொண்டாட்டி தான் பேயா வந்து நடக்கிறாளான்ற மாதிரியும் யோசிக்க கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு தான் பொண்டாட்டியோடைய போன்ல இருந்து போன் கால் வருது. அது ஒரு வீடியோ கால். ஹீரோவுடைய பையன் தாங்க கால் பண்ணிருக்கான். அப்பா எப்பப்பா வந்து எங்களை கூப்பிட்டுப்ப, அம்மா உன் மேல செம கோவத்துல இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி அந்த வீடியோ கால்ல நம்ம ஹீரோ அவர் மனைவி புஷ்பாவையும் பாக்குறாரு. அதுல இன்னமும் ஆடி போறாரு. நம்ம மனைவி புஷ்பா அப்போ ஊர்ல இருக்கானா, இங்க நம்ம மனைவி மாதிரியே வீட்டுல பிணமாகி இருக்கிற பொண்ணு யாரு, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு அவருக்கு ஒண்ணும் புரியாம ஒரு கயிறு எடுத்து இப்ப அந்த பொண்ணுடைய கால்லையும் கட்டுறாரு. அந்த பிணத்தையும் எப்படி அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு வெளியில மூட்டையா கட்டி தூக்கி போட்டுடலான்னு நினைக்க, ஆனா அதுக்குள்ள டிவியில பேய் படம் வேற ஓடிக்கிட்டு இருக்கா. அதுல இவருக்கு பயம் வந்துருதுங்க. ஒரு கடத்துல அந்த பிணத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு வெளி கதவை திறக்கலான்னு போறாருங்க. ஆனா அதுக்குள்ள ஜன்னல் திறந்திருக்கு. பிணம் அவரு வச்ச இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துலயும் நகர்ந்திருக்கு. அவ்வளவுதான், பேய் வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, இந்த பிணம் நகருது அப்படின்ற மாதிரி ஹீரோ இன்னும் பயப்படுறாரு. இப்ப அவங்க வீட்டுல ஒரு கோணி மூட்டை இருக்குங்க. அந்த கோணி மூட்டையிலையும் அந்த பொண்ணுடைய பிணத்தை ஹீரோ அதுல கட்டுறாரு. அப்படி வீட்டுக்கு கீழே வந்தா அங்க ஒரு மீன்பாடி வண்டி மாதிரி ஒண்ணு நிக்குதுங்க. அந்த வண்டியிலையும் அந்த பிணத்தை வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்படி ஊருக்கு வெளியே வந்து ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குங்க. அந்த பாலத்துல வச்சு இந்த பிணத்தை தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்க மூட்டையில ஏதோ தூக்கிட்டு போறத அந்த வீட்டுடைய வாட்ச்மேன் பாக்குறாருங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த பாலத்துல இருந்து அந்த பொண்ணுடைய பிணத்தை கீழே தூக்கி போட எட்டி பார்த்தா அந்த பொண்ணுடைய பிணம் கீழே ஒரு பெட்ல போய் தாங்க விழுந்திருக்கு. சரி அனாதை போனோம்னு நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டோம் ஹீரோ தன்னோட வீடு திரும்புறாரு. அப்ப வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறாருங்க. நம்ம மனைவிய அவசரப்பட்டு சண்டை போட்டு அனுப்புனது தப்புதான், அவ இங்க இருந்தா இதெல்லாம் ஆயிருக்காதுல அப்படின்னு சொல்லி தான் வீட்டையும் அங்க கிளீன் பண்றாரு. அங்க இருக்கிற எல்லா கரைகளையும் தொடச்சி எடுக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோவுடைய வீட்டு காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க. யாருன்னு திறந்து பார்த்தா அந்த எதிர் வீட்டு காமெடி வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி ஹீரோ கேட்க நீதான் வேணும்னு சொல்லி அவங்க பக்கத்துல வர பார்த்தா இதெல்லாம் கனவுங்க. இப்ப மறுபடியும் ஒரு காலிங் பெல் சவுண்டு கேக்குது. கதவை திறக்கிறாரு.
பார்த்தா அந்த காமெடி தான் வந்து நிக்கிறாங்க. ஆனா கூட போலீஸ்காரங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நேத்து ராத்திரி இந்த வீட்ல நான் சந்தேகப்படுற மாதிரி சில விஷயங்களை பார்த்தேன் அப்படின்னு அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போல. அப்படி ஊருக்குள்ள ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டருமே அந்த வீட்டுக்குள்ள வராரு. அவருடைய உதடு வேற கொஞ்சம் வீங்கி இருக்கோங்க. அந்த வீக்கமான உதடோடையே அவர் அந்த வீட்டுக்குள்ள எதனா இருக்கா அப்படின்ற மாதிரியும் சோதிக்கிறாரு. அப்படி அந்த வீடை சுத்தி எல்லா அறையையும் சோதிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவனை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அங்க குணா அப்படின்ற ஒரு நபர் வராங்க. அவனுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, சார் நான் சொன்னா நம்புங்க சார், உண்மையாலேயே புஷ்பாவல்லிய கடைசியா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது தான் பார்த்தேன். அவ கையில ஒரு கத்தியோட நுழைஞ்சா சார். அவ இங்கதான் சார் இருக்கணும். இவன் தான் சார் அந்த புஷ்பாவல்லிய ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த குணா சொல்றான். அங்க ஹீரோக்குமே புஷ்பாவல்லி யாருன்னு எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி புஷ்பாவை மட்டும் தான் எனக்கு தெரியும், இவன் என்ன சொல்றானே புரியலன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவோட மனைவி புஷ்பா அந்த இடத்துக்கு வராங்க. தான் பையனையும் கூட்டிட்டு வராங்க போல. அங்க தான் கணவர் அண்ட்ராயரோட போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. பக்கத்துல வேற இந்த காமெடி வேற இருக்காங்களா. அவங்க அதை எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம காமெடியோட கணவர் ஒன்னா இருந்திருக்காரு, இப்போ போலீஸ் வந்து கையும் காலமா புடிச்சிருக்காங்க, அடச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனானு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் தன்னுடைய அப்பா வீட்டுக்கே கிளம்புறாங்க. அதே வேளையில வீட்டுக்கு வந்த அந்த இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு முக்கியமான தடயத்தை எடுக்கிறாரு. ஹீரோக்குமே நேத்து ராத்திரி அவர் பிரிட்ஜ் மேல இருந்து தூக்கி போட்ட அந்த பிணத்துடைய ஞாபகம் வருதுங்க. இன்னும் பிரிட்ஜ் கடையில தான் இருக்கான்னு சொல்லி அவர் அந்த பிணத்தை பார்க்கலான்னு வர, ஆனா அந்த பிணம் அங்க காணாம போயிருக்குங்க. இதுல ஹீரோக்கு பயங்கர பயம் வருது. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி அவர் தள்ளிக்கிட்டு போக, அப்ப அங்க ஒரு டீ கடையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நேத்து ராத்திரி நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்த புஷ்பாவல்லி அப்படின்ற அந்த பொண்ணு, அதான் பிணமா கூட இருந்திருப்பாங்களே, அவங்க உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு ஹீரோவை பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் இந்த புஷ்பவல்லி யாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த புஷ்பவல்லி, குணா, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைக்காரரு, 3 பேருமே ஒரு திருடர்கள் கேங்கா இருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஓபனிங் சீன்ல ஒரு பார்சல் ஹீரோவுடைய அட்ரஸுக்கு ஒருத்தர் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பார்சலை உண்மையாலேயே வர வேண்டியது இவங்களுக்கு தாங்க. இவங்களுக்கு வர வேண்டிய பார்சல் தான் அட்ரஸ் மாதிரி இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு போய் டெலிவரி ஆயிருக்கும். அதை எப்படின்னா ஹீரோவோட வீட்டுல இருந்து இவங்க வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பிளம்பர் வேஷம் போட்டுக்கிட்டோம் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு இந்த புஷ்பவல்லியும் அவருடைய நண்பர் இந்த குணாவும் ஹீரோ வீட்டுல இல்லாத சமயத்துல வந்திருப்பாங்க. இப்படி வீடு முழுக்க சோதிச்சு பார்த்துட்டு ஒரு வழியா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பார்சலையும் அந்த குணா கண்டுபிடிக்கிறாருங்க. அப்படி பார்சலை நான் கையில எடுத்துட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு மர்ம நபருக்கும் அவர் மெசேஜ் அனுப்புறாரு. இங்க இந்த புஷ்பவல்லியும் தெரியாம ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண, ஹீரோவோட பையன் வேற லூசுத்தனமா பொம்மையெல்லாம் கத்தியால குத்தி வச்சிருப்பால, அதெல்லாம் பார்த்து இது ஒரு சைக்கோ வீடோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப அந்த பார்சல் குணா எடுத்ததையும் பார்த்து அப்ப வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலாமான்னு பார்க்க, அப்பதான் குணா அந்த புஷ்பவல்லியோட காலை வர்றாரு. இந்த பார்சல் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க புஷ்பவல்லியோடைய தலைய ஒரு சிலைய வச்சு அடிக்கிறாரு. அதுலயே இந்த புஷ்பவல்லி நலகுலைஞ்சு போய் அங்க மயக்கம் போட்டு விளறாங்க. அவ்வளவுதான், புஷ்பவல்லியோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்ப அந்த குணாவும் அந்த பார்சலை அவரு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பிருப்பாங்க. அப்படிதான் இந்த புஷ்பவல்லி ஹீரோவுடைய வீட்டுல அந்த கரையோட சோஃபாக்கு பின்னாடியும் பிணம் மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா ராத்திரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மனைவி வேற கோச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார்ல, அப்ப நம்ம புஷ்பவல்லிக்கு முழிப்பு வந்திருக்கும். தனக்கு துரோகம் பண்ண குணாவை பழி வாங்கணும்னு ஒரு கோவத்தோட அவங்க எழுந்துக்க, அப்பதான் அவங்க இன்னும் ஹீரோவோட வீட்டுல தான் இருக்குன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ வேற வீட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கு பயம் வருதுங்க. முக்கியமா ஹீரோவோட பையன் அந்த பொம்மையெல்லாம் சித்திரவதை பண்ணி வச்சிருப்பான்ல, அதெல்லாம் பார்த்து இவங்க நம்ம ஹீரோவை சைக்கோன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த கத்தியெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு கத்தி நம்ம புஷ்பவல்லி பக்கத்துல வந்து விழுந்துருதுங்க. நம்ம புஷ்பவல்லி மேல கரை இருக்கும் பாத்தீங்களா, அந்த கரை இப்ப அந்த கத்தியில ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களால அங்க ஒண்ணும் பண்ண முடியாம ஒரு பிணம் மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஹீரோவுமே அந்த பிணத்தை பார்த்து பயந்துட்டு அந்த கோணி பைய தேடி இருப்பார்ல, அப்ப வீட்டுல பேய் நடமாட்டம் மாதிரியும் ஜன்னல் திறந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம புஷ்பவல்லி கோணி பை தேடறதுக்குள்ள இந்த வீட்டுல இருந்து நம்ம தப்பிச்சிடணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி அதுக்கான முயற்சி எடுக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அதை தெரிஞ்சுக்காம ஏதோ பேய் தான் நம்மள மிரட்டுதுன்ற மாதிரியும் பயந்துருப்பாரு. வீட்டுல இருக்கும் போது பிணமே காணாம போயிருக்கோங்க. அப்ப நம்ம புஷ்பவல்லி மூச்சா போயிருப்பாங்க. இப்ப எப்படியோ அந்த கோணி பையிலையும் நம்ம புஷ்பவல்லிய ஹீரோ கட்டி பிரிட்ஜ் மேல இருந்து தூக்கி போட்டிருப்பாரு. அப்ப கூட ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் ஃபாலோ பண்ணுவாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்படி அவர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து அந்த மூட்டைய கழட்டி பாப்பாரு. அதுல நம்ம புஷ்பவல்லி உசுரோட தாங்க இருப்பாங்க. சோ அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கும். இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டோம். நம்ம ஹீரோயின் புஷ்பவல்லி எப்படின்னா ஹீரோவோட வீட்டுல இருக்கிற பார்சலை எடுத்தாகணும்ன்ற மாதிரியும் திட்டம் போடுறாங்க. ஒரு நிமிஷம், அதான் நேத்தே இந்த புஷ்பவல்லி கூட இருக்கிற அந்த குணா அந்த பார்சலை எடுத்துட்டாரு,
இவங்க எப்படி மறுபடியும் எடுப்பாங்கன்னு கேக்குறீங்களா? அது ஆக்சுவலி ஃபேக்கான பார்சலுங்க. புஷ்பவல்லி குணாக்கு முன்னாடியே அந்த பார்சலை பார்த்திருப்பாங்க. ஹீரோவோட வீட்ல இன்னொரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதையும் அங்க காமிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே இப்ப அந்த காணாம போன பிணத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. ஒருவேளை விக்ரமாதித்தன் வேதாளம் போல அந்த பிணம் மறுபடியும் நம்மளை தேடி வந்துருமோன்ற மாதிரியும் அவருக்கு சில யோசனைகள் வருது. அந்த யோசனையோடயே நேத்து அந்த சோஃபாக்கு பின்னாடி அந்த பிணம் இருந்த இடத்த வந்து நம்ம ஹீரோ அந்த பகல்ல பார்த்தா அங்க இன்னொரு பிணம் இருக்குங்க. அது ஒரு ஆணுடைய பிணம். முன்ன திருடன்னு சொல்லி தியேட்டர்ல கூட ஒருத்தனை கைது பண்ணிட்டு போற மாதிரி காமிச்சம் பாத்தீங்களா, அவனுடைய பிணம் தாங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இது எப்படிடா இங்க வந்தது அப்படின்னு மறுபடியும் மண்டையில கை வைக்கிறாரு. அப்பதான் அங்க இன்னொரு கதையை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டருமே இப்போ 1,00,000 பணத்தை தனக்கு உதவி பண்ண குணாக்கு கொடுக்கற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையிலே யாரு, குணா என்ன ஹெல்ப் பண்ணாரு, உண்மையாலே இன்ஸ்பெக்டருடைய உதடு எதுக்கு பிதுங்கி போச்சுன்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தியேட்டர்ல அந்த திருடனை கைது பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அடின்னு அடிச்சிருப்பாருங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அன்பு மனைவி இருப்பாங்க. அந்த மனைவியோடையும் செல்போன்ல அவரு சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, வீட்டுல உங்களுக்கு ஒரு விருந்தே காத்திருக்குன்ற மாதிரியும் அவங்க அங்க சேட்ல சொல்ல, இதுல இன்ஸ்பெக்டர் பயங்கர குஷியாயிடுவாரு. அதுல கீழே இருக்கிற கயிறை அவர் மறந்து அந்த கயிறுல தன்னோட காலு சிக்கி இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கீழே உளுந்து தன்னோட மூஞ்சில இருக்கிற அவரோட உதடம் வீங்கி போயிடுங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து குலுங்கி சிரிக்கிறாங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு, அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறை இந்த திருடனோட கையில தான் கட்டிருப்பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கீழே விழ வெப்பன்னு சொல்லி இப்ப அந்த திருடனை கூட்டிட்டு போயும் லாக்அப்ல வச்சு அடின்னு அடிக்கிறாருங்க. ஆனா அப்படி அவர் அடிச்சதுல அந்த திருட அங்கேயே போய் சேர்றாங்க. அவ்வளவுதாங்க. இதுல இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கையும் களவுமா மாற்றாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்மள வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும். இதை நம்ம எப்படி மறைக்கிறதுன்ற மாதிரியும் பிளான போட ஃபேன்ல கயிறு மாட்டி இவனை தொங்க வைக்கலாமான்னு நினைக்கிறாரு. ஆனா ஃபேன் அங்க கீழே விழுந்து உடஞ்சிருது. ஆப்ஷனே இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லாக்அப் ரூம்லயும் அந்த திருடனை படுக்க வைக்க, அப்பதான் அதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க. அவர் ஏதோ பல் டாக்டர் கிட்ட வந்திருக்காரு போல. அப்படி அந்த கான்ஸ்டபிளை வந்து இந்த குணா இருக்காரு பாத்தீங்களா, அதான் அந்த புஷ்பவல்லியோட இருந்திருப்பாரு, அவரு வந்து பாக்குறாருங்க. அப்படி நம்ம ஹீரோடைய வீட்டுல ஒரு பார்சல் எடுத்திருப்பாருல, அந்த பார்சல் எடுத்துட்டு கூட ஒருத்தருக்கு எடுத்தாச்சுன்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அது இந்த கான்ஸ்டபிளுக்கு தான் அனுப்பியிருப்பாரு. அப்பதான் இந்த கான்ஸ்டபிள், புஷ்பவல்லி, இந்த குணாலாம் ஒரே டீம், கெட்டவங்கன்ற மாதிரி தெரியுது. இந்த பார்சலையும் இப்ப அந்த கான்ஸ்டபிள் கிட்ட வந்து கொடுக்க, அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள வெறும் பேடு தாங்க இருக்கு. கான்ஸ்டபிளுக்கு பயங்கர கோவம் வருது. முக்கியமான பார்சலை கொண்டு வானா, பேடா வாங்கிட்டு வந்திருக்க, பார்சல் மாறி போய் கிடக்குறான்னு சொல்லி குணாவை போட்டு அவரு வெளுன்னு வெளுக்கிறாரு. குணா தான் ஏதோ மறைக்கிறான்னு சொல்லி இப்ப ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு வர, அப்பதான் ஸ்டேஷன்ல அந்த குணா இந்த இன்ஸ்பெக்டர் லாக்அப் ரூம்ல வச்சு போட்டு தள்ள அந்த திருடனை பாக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த குணா கிட்ட வந்து இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லக்கூடாது, இந்த பிணத்தை நான் மறைக்கணும், அதுக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி கேட்க, 1,00,000 செலவாகணும் சொல்லிட்டு அப்படிதான் இந்த குணா இந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. குணாவுமே நேத்து என்னுடைய ஃப்ரெண்டு புஷ்பவல்லின்னு ஒருத்தவங்களோட நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அப்பா அவங்கள இங்க அடிச்சு போட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு பார்சலை திருடிட்டு ஓடிட்டேன். ஆனா அந்த புஷ்பவல்லி அதுக்கப்புறம் இந்த வீட்டுல காணோம். மேபி இந்த வீட்டுல இருக்கிற அந்த கேஷவ் தான் அவங்கள எதுனா பண்ணிருக்கணும். எப்படி பார்த்தாலும் அந்த கேஷவ் கெட்டவன் தான். அதனால இந்த திருடனோட பிணத்தையும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டுருவோம். அந்த கேஷவ் மேலதான் பழி வரும்ன்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அதன்படிதான் இந்த இன்ஸ்பெக்டர் அந்த குணாவோட நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து ஹீரோவுடைய வீட்டை ஆராய்ச்சி பண்ற மாதிரியும் ஒவ்வொரு ரூமும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ இல்லாத சமயத்துல ஜன்னல் வழியா வந்து ஒரு பெட்டியில இந்த திருடனோட பிணத்தை எடுத்துட்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்போ ஹீரோவுடைய வீட்லயும் அந்த சோஃபாக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. பட் இந்த விஷயம் எல்லாம் தெரியாத நம்ம ஹீரோவுமே எப்படி அந்த புஷ்பவல்லியோடைய பிணத்தை மறைச்சாரோ அதே மாதிரி இப்ப இந்த திருடனுடைய பிணத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு சூட்கேஸ் இருக்குங்க. அந்த சூட்கேஸ்லயும் அந்த பிணத்தை போட்டுட்டு தன்னோட மனைவிக்கும் அவரு ஒரு மெயில் அனுப்புறாரு. நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எந்த பொண்ணோடையும் அஃபேர்லாம் இல்ல, என்னை விட்டு போயிடாத, நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த மெயில் அனுப்பி சென்ட் பண்ணலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள கரண்ட் வேற போயிடுதுங்க. இங்க ஹீரோவோட மனைவியும் நாள் அளவுல ஹீரோவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனாலும் ஊருக்கு போய் பேசி சமாளிச்சு போன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்க ஹீரோவோட வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அதே வேலையில இங்க நம்ம ஹீரோவை வீட்டுல வச்சு கைது பண்ணலான்னு சொல்லி போலீஸ்காரங்களும் ஹீரோவுடைய வீட்டுக்கு வர, போலீஸ் வரத்துக்குள்ள அந்த பெட்டியில இருக்கிற பிணத்தை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிணத்தோட வெளியே கிளம்ப, அப்பதான் போலீஸ் வரத ஹீரோவோட வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த காமினி பாக்குறாங்க. அவங்களும் பதறி போறாங்க.
சொல்றாங்க. ஏன்னா காமினியும் அவங்க வீட்டுல இல்லீகலான வேலைகளை பார்ப்பாங்க. முக்கியமா கள்ள நோட்டு அடிப்பாங்க. அப்படி அவங்க அடிச்ச கள்ள நோட்டை எல்லாத்தையும் சூட்கேஸ்ல போட ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பிணத்தோடைய சூட்கேஸும் ஹீரோவோட மனைவி இருக்காங்கல்ல எடுத்துட்டு வர சூட்கேஸும் காமினி இப்போ பணத்தை போட்ட சூட்கேஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஹீரோ வீட்டுல இருக்கிற அந்த பார்சல் கவரையும் புஷ்பவல்லி எடுக்க வராங்க. அதுவும் அதே கலர் தாங்க. அப்படி சுந்தர்சி படத்துல வர மாதிரி அங்க ஒரு கெலாட்டாவே நடக்குது. அப்படி அந்த சூட்கேஸ்கள் ஒவ்வொரு கையா மாறி போகுது. மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த புஷ்பவல்லிய பாக்குறாரு. புஷ்பவல்லி ஒரு பிண மாதிரியே ஹீரோ முன்னாடி நடிக்கிறாங்க. இவ என்ன வேதாள மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ பயப்பட ஹீரோ திரும்பின உடனே புஷ்பவல்லி அங்க இருந்து ஓடிட இங்க நம்ம ஹீரோ அவர் மனைவியோட இருக்கிறதையும் அந்த பார்சல் கவரை எடுக்க வந்த புஷ்பவல்லி பார்க்க அப்பதான் ஹீரோவோட மனைவி மாதிரியே இந்த புஷ்பவல்லி ஏன் இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோவோட மனைவியும் இந்த புஷ்பவல்லியும் அக்கா தங்கச்சி போலங்க. அந்த ட்விஸ்டையும் அங்க உடைக்க ஒரு கட்டத்துல அந்த பெட்டிகள் வேற அங்க மாறிக்கிட்டே இருக்கா. அதுல அந்த எதிர் வீட்டு காமினியோடைய பெட்டியும் ஓபன் ஆகி அதுல இருக்க பணம்லாம் கொட்டுது. அதுல இந்த காமினி காண்டாகி ஒரு கத்தியை எடுத்து ஹீரோவையும் அவங்க மனைவியும் போட்டு தள்ள வர அப்ப நம்ம புஷ்பவல்லி வந்து ஹீரோவையும் அவங்க மனைவியும் காப்பாத்துறாங்க. அதுக்குள்ள எதிர்க்க ஒரு போலீஸ்காரங்க வந்து இந்த காமினிய கள்ள நோட்டு அடிச்சதுக்காக கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அதே போலீஸ்காரங்க அங்க அந்த பார்சல் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோவோட வீட்டுல இருந்து அந்த கான்ஸ்டபிளும் குணாவும் எடுத்துடுறாங்க போல. அவங்கள பிடிச்சி அந்த பார்சல் என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ள போதைப் பொருட்கள் இருக்குங்க. ஏண்டா போதைப் பொருட்களையா கடத்துறீங்கன்னு சொல்லி அவங்களையும் கைது பண்றாங்க. இது எல்லாம் போக இப்ப அந்த இடத்துக்கு இந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர் வந்திருக்க. அவரோட வண்டியிலையும் ஒரு பெட்டி இருக்குங்க. இது என்னையா பெட்டின்ற மாதிரி அவர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளதான் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோவோட வீட்டுல வச்ச அந்த திருடரோட பிணம் இருக்குங்க. அட கொய்யால எவ்வளவு கஷ்டப்பட்டும் இது நம்ம வண்டிக்குள்ளேயே வந்துடுச்சே, இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோமேனு சொல்லி இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் மாற்றாரு. அட்லாஸ்ட் இப்ப நம்ம ஹீரோ அவரோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அங்க புஷ்பவல்லிக்கும் நன்றி சொல்லிட்டு தன்னோட மனைவியோட ஒரு புது ஸ்டார்ட்டோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி அப்பதான் இன்னொரு அல்டிமேட்டான ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு பார்சல் ஏஜென்சில வந்து அந்த பார்சலை ஒரு மர்ம நபர் கொடுத்திருப்பார்ல, அதை அந்த பார்சல் ஏஜென்சில அப்பவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இது உண்மையான கள்ள கடத்தல் கும்பல் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி ஹீரோவுடைய வீட்டுக்கு அனுப்பி சிபிஐ ஆபீசர் கிட்டையும் போட்டு கொடுத்திருப்பாரு. அப்படி அந்த சிபிஐ ஆபீசர் தான் வந்து இப்ப இந்த கும்பல்ல கைது பண்ணிட்டு போற மாதிரி இந்த படம் முடியும். ஒரு வித்தியாசமான படங்க. சைலண்ட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.